அபி சொல்லுமா. என்ன பண்ற? நானும் சித்தியும் சேர்ந்து பிரியாணி பண்றீங்களா? பிரியாணி நானும் சித்தியும் சேர்ந்து பிரியாணி பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? ஹாய் गाइस, என்ன பண்றீங்க गाइस? அக்கா வந்திருக்கேன் गाइस. இது யாரு செஃப்? யாரு, சித்தியா நீயா? நான் தான் செஃப். நான் தான் அண்டை எடுத்து வந்து கொடுத்தேன். நான் தான் இல்ல, நானும் சித்தியும் 2 பேரும் சேர்ந்து. நான் தான் தட்டு எடுத்து வந்து கொடுத்தேன். அப்புறம் இன்னும் என்ன எடுத்து வந்து கொடுத்தேன்? தயிர் வாங்கிட்டு வந்தேன். பட்டை, லவங்க, கிராம்பு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். சரி. அந்த பேர் என்ன, மீன் மேக்கர் வாங்கிட்டு வந்தேன். அதனால நீ தான் செஃப்போ? இது எதுவுமே இல்லைன்னா அந்த பிரியாணி பண்ண முடியாது. ஓ, அப்போ நீ தான் செஃப்பு. சரி சரி. அப்போ சித்தி என்னதான் பண்ணா இதில்? சித்தி என்ன பண்ணா? சித்தி வந்து புதினா கட் பண்ணி கொடுத்தா. சித்தி வந்து எல்லாத்தையும் இன்ஸ்டன்ட் பண்ணா. அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு. சித்தி தான் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கா, அப்படிதான் இப்படி போடு அப்படி போடுன்னு. இது வந்து இப்போ பிரியாணி என்ன பண்ண? நான் என்ன பண்ண? நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை இல்லை, இப்போ வந்து எப்படின்னா, இப்போ இது என்னது, பிரியாணி நல்லா வந்தா சித்தி செஞ்சது தான் அர்த்தம், அபி செஞ்சதான் அர்த்தம் இல்லை. ஏன்னா அவள் தான் இப்போ இது இப்படி செய்யுங்கடி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா. பிரியாணி செய்யறவங்க மொத்தம் 3 விதம். ஒண்ணு சும்மா இருக்கிறவங்க, இன்னொன்னு வேலை வாங்குறவங்க, இன்னொன்னு செய்யறவங்க, இன்னொன்னு சும்மா இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறவங்க. இதில் நீங்கள் எந்த விதம்னு இப்போ கமெண்ட்ல சொல்லுங்க. 4 விதம் அவ்வளோ பாரு. என்னடி இது சிரிப்பு கலக்குது? கலகலன்னு சிரிக்க வேணாம். சொல்லுங்க எப்படி எப்படி? யாரு? ஏய் சத்தம் போடாதம்மா. நான் வந்து டேஸ்ட் பார்க்குற ஆளு. சூப்பராக இருக்கும். உப்பு கொஞ்சம் போடுமா? கொஞ்சமாக உப்பு போடுங்க, செம்ம டேஸ்ட். காரம் போட்டுக்கலாமா? போதுண்டி காரம். தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்போ இந்த மிளகாத்தூளை போடு, இல்லைன்னா மட்டன் மசாலா அந்த எடுத்து போடு. ஏன் அந்த பிரியாணி மசாலா இல்லையா இருந்துச்சா? ஒரு பேக்கெட் போட்டாச்சு. போட்டிங்களா? மட்டன் மசாலா போடாது, சிக்கன் மசாலா போட்டுக்கலாமா? அப்போ வேணா விட்டுருங்க. மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் வேணா கொஞ்சம் போட்டுக்கோங்க. போதுமா? உப்பு பாரு. உப்பு போதும் போதும். நீ ஏன் ஒரே போட்டுட்டு இருக்க? போதும் 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 போதும். போதுமா? எத்தனை பேர் தெரியுங்களா செய்யும்? நான், என் தங்கச்சி, இது வந்து எங்கள் பெரிய பொண்ணு, எங்கள் சின்ன பொண்ணு, இது எங்கள் தம்பி பையன், இது என் தம்பி பொண்ணு, இன்னொரு 2 தம்பி, இன்னும் பசங்க 2 பசங்க வரல. நாங்கள் பிரியாணி செய்கிறது வந்து மொத்தம் வந்து 5 பேர் சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம் இப்போ. பிரியாணி நல்லா வராது போல. நான் கிட்ட போய் என்ன பண்ணுறேன்? என்ன பண்ணணும்? பிரியாணி பார்க்கணுமே தம்பினே. காமெடி, அவனை காமெடி அப்படின்னு அவரு. நல்ல முகரு நல்லா இருக்கா பாரு பிரியாணி. எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. போய் சொல்லாதடா, அபி செய்யறான். நல்ல மோர் இன்னும் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்க்கும்போது நல்லா இருக்கு, சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியலங்கிறியா? வாசமே நல்லா இருக்கான். வாசமே நல்லா இருக்க. தண்ணி ஊற்றலாமா? தண்ணி கரெக்டாக அளந்து வை. ஆமாம், 2.5 கிண்ணி. தெரியல என்ன பச்சை. ஐயோ ஐயோ, நான் பிரியாணி முடிஞ்சானு வரோம். என்னது? அரிஞ்சு வை கொஞ்சம். நீங்களா தானே
2.5 கிண்ணிமா மொத்தம் 5 கிண்ணி இல்லை நான் கம்மியாக வச்சா போதும் 4 கிண்ணி வைக்க இதுதானே வைக்க போறோம் தம்மு தானே தம்மு பட்டு மெலிசாவே வரலையா? அது இந்த அரிசி இல்லை அது வேற அரிசி தடி தடியா இருக்கு. அது இந்த அரிசி இல்லை அது நம்ம வாங்கின அரிசி இது நல்லா இருக்கும் மெலிசா வரும் 5 வை போதும் 5 அதிகம் தான் என்ன கேட்டால் இந்த அரிசிக்கு உடனே வெந்துடும் 4 வை. இல்லடி ஆவியா தண்ணி ஊற்றக்கூடாதா? 4.5 கிண்ணி வை 4.5 கிண்ணி வை மஞ்சத்தூள் போட்டு 4 கிண்ணிக்கு மேலே அதிகமாக வச்சா பிரியாணி நல்லா வராது. யார் சொன்னா ஆயிரம் சொன்னிச்சு. சரி சரி இவ்வளோ இது எப்படி குக்கரில் வைக்கணும்? இல்லைன்னா 4.5 வைமா போதும் அப்பனா பிரியாணி நல்லா வந்துடும். ஏன்னா என் கைப்பற்றிருக்குல. ஓ நீ உங்கள் கை போட்டால் பிரியாணி நல்லா வந்துடும் யாருங்க சொன்னது? என் கைப்பட்டா பேசக்கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்து சாப்பிட்டு பேச வச்சுருக்கேன். நான் பேசுவேன். நான் சாப்பிட எடுக்கல. இல்லை உங்கள் கைப்பட்டா பிரியாணி நல்லா வந்துடும் யார் என் சொன்னதுங்கிற? கைப்பட்டா பச்சை தண்ணியே நல்லா இருக்குங்க. என்னங்க நீங்க பேசுறீங்க? என்ன ஒரு சோகம்னா ஊருக்கு சென்னையில இருந்து ஊருக்கு வந்துட்டு நேட்டிவ் வந்துட்டு அடுத்த நாள் ஊருக்கு போறதுக்கு அதோட மனவலி வேற எந்த வலியும் கிடையாது. என்ன பண்ணலாம் இங்கே இருந்துடலாமா? இதெல்லாம் இருக்க வேணாம், போலாம் சென்னைக்கு. இங்கே சில பல வேலைகள் இருக்கு சென்னையில. சில பல வேலைகள்லாம் இருக்குது சில பல வேலை இருக்கு, சிலர வேலை செய்யணும். சுச்சுச்சோ அதுமா பாருங்க கைஸ் என்ன போட்டிருக்கோம் பாருங்க கைஸ். ஏய் கட்டாதடி. பாத்தீங்களா சிட்டிக்கு ரோபம் வந்துச்சு. கைஸ் இது என்னென்ன போட்டிருக்கோம் பாருங்க. என்னென்ன போட்டிருக்கீங்க காய்ஸ்? மிளகா கட் பண்ணாம போட்டிருக்கோம் கைஸ். கேரட் ஏதோ கேவலமா அரிஞ்சு போட்டிருக்கோம் கைஸ். பீன்ஸ் நந்து போன பீன்ஸ் போட்டிருக்கோம் கைஸ். வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கைஸ். தக்காளி அது கடையில் வெங்காயம் வந்து எங்க அப்பா வீட்டு வெங்காயம். எங்க அப்பா வீட்டு வெங்காயம், எங்க அப்பா கடையில இருக்கிற வெங்காயம். அந்த வெங்காயம் கொஞ்சம் சூப்பரா இருக்கும் கைஸ். அந்த கடை பேர் வந்து சொல்லாம தெரியல. சோமோ ட்ரேடர்ஸ் முடிஞ்சது. சோமோ ட்ரேடர்ஸ். உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க. எம் 115 கடை போய் ஆர்டர் பண்ணுங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லா வெங்காயம் கிடைக்கும். ஆமா பெல் கார்டரும் இருக்கு. அம்மா கை விருந்துன்னு கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. ஆமா நிஜம்தான் வேணா சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டிருக்காங்க போலயே. ஜீரகம் இல்லை சோம்பு தெரியும். செக் பண்ண தெரியுமா? செக் பண்ண யோசிச்சு பார்க்கலி. நான் அன்னைக்கு காலேஜுக்கு போகணும்டி. நான் நாளைக்கு லீவ் போட்டுலான்னு இருக்கேன். என்னால் போட முடியாது. உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. ஏன்னா அவ்வளோ லீவ் போட்டுருவேன்டி. என் காலேஜ் பேரை நான் சொல்ல விரும்பல. சில பேருக்கு தெரியும் நினைக்கிறேன்ல. சொல்ல விரும்பலன்னா சொல்லு. ஏன்னா அப்படி இருக்கு. எப்படி இருக்கு? அவ்வளோ டார்ச்சராக இருக்கு கைஸ். நீ தானே அந்த காலேஜ் வேணும்னா, நீ தானே அந்த கோர்ஸ் வேணும்னு நாங்களா சொன்னோம்? முடியல கைஸ். முடியலையா? இப்போ முடியல. ஏன் இப்படி ஒரு வாய்ஸ் வந்ததுன்னு கேட்காதீங்க. அது எங்க சித்தி மிமிக்ரி. எங்க சித்தி டிஎன்ஜே அவன் பேருங்க மொட்டை அடிச்சிருப்பானே. அவன் பேரு 5000 இன்க்ரிமெண்ட். அவனுக்கு வந்து மொட்டை ராஜேந்திரன் மிமிக்ரி பண்றான். ஒன்றும் இல்லை, எங்கள் சித்திக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நாங்கள் எல்லாரும் ஒன்றா இருக்கிறது யார் கண்ணு வச்சாங்கன்னு தெரில. எங்கள் சித்திக்கு உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அதான் உண்மைதான். சித்திக்கு உடம்பு சரியில்லை உண்மைதான். யாரோ கண்ணு வச்சுட்டாங்க. இப்போ மூடி வச்சிடலாம். உங்கள் வீட்லேயும் இது மாதிரி தாம்பழம் இருந்தால் இது மாதிரி தட்டுல நீங்கள் போடக்கூடாது. தட்டு போட பிரியாணி நல்லா வராது. ஊரா வீட்லேருந்து தாம்பழம் கொடுப்பாங்க. அதை வாங்கி மூடி வச்சிடணும். இப்போ பாருங்க எப்போ கல்யாணம்? ஓ இந்த மாதம் தான் கல்யாணம் போய். ஓ அந்த இவங்களுக்கு கல்யாணம். ஓகே பாய் கைஸ். பிரியாணி வந்தோடனே பார்க்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சாமா? நல்லா கொதிச்சிருச்சு. சரி நம்ம அரிசி போடலாம். நான் இல்லாமல் அரிசி போட்டிங்கன்னா பிரியாணி நல்லா வராது. இந்த போடு வந்து மாடு நிற்கிது மயூ. ஆயாட்ட சொல்லு தண்ணி எடுத்து வைக்க சொல்லு. அந்த இதை
அரிசி கழுவியாச்சா? ம் ஏதோ ஒரு கழுவு கழுவுனா போதும்ல. 2 கழுவு நல்லா 2 கழுவணும். அந்த குண்டில் ஊற்றி விடும் தண்ணியை. மாடு வந்துருக்க தண்ணி குடிக்குத. நம்ம வீட்லயே ஒரு மாடு இருக்கா தெரியல. அதை போய் எடுத்துகிட்டு வைப்போம் நல்லா இருக்கும். அப்புறமா எடுத்துக்கலாமே. அது பிஸியாக தண்ணி குடிக்குது. வா போய் எடுத்துகிட்டு வா. நான் வீட்டில் டெய்லி வந்து குடிக்கிற மாட்டை காமிக்கலாம். தள்ளுறி அக்கா வீடியோ எடுக்கா. ஹலோ மக்களே, எங்கள் வீட்டுக்கு நிறைய மாடு வரும். இந்த மாடு இப்போ வந்திருக்கு. எப்போதும் நாங்கள் இந்த மாடுக்கு தான் நல்லா தண்ணி வைப்போம். ஹாய், இந்த மாடு நீங்கள் தொட்டு பார்க்குறீங்கன்னா கை காட்டிக்குவாங்க, நல்லாவே தொட்டு பார்க்கலாம். கொசு வைக்கிறியா நல்லால? மேலே கொசு நிற்கிறதுனால எங்கள் கைக்காக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் இப்போ எங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மா புடிமா, கரும்பு சாப்பிட்றேன் குடுமா. சரி ரெட்டு. நான் தான் பிரியாணி செய்கிறேன். பொய் சொல்லாத. அரிசி போட பிரியாணி செஞ்சிருவாங்களா என்ன? ஆமாம், நான் தான் செய்கிறேன். அப்புறம் யார் செஞ்சது? கொஞ்ச நேரம் காத்திருத்தால் இந்த கொள்ளலாம். எங்கள் தாத்தாவோட பாட்டு பார்த்தீங்களா? ஆமாம், அதுதான் உண்மை. அந்த பாட்டு மாதிரி தான் வாழ்க்கையும். நான் தான் பிரியாணி செய்கிறேன். பிரியாணி சூப்பராக வரும் பாருங்க. கதை சொல்கிறா பார்த்தீங்களா? ஏ அப்படிங்களா? ஊர்லலாம் இப்படி தான் நாங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுருப்போம். ஆமாம், என்னது தவளையில் பிடிச்சி வச்சுட்டு தான் அந்த மாதிரி சொம்பில் பிடிச்சி கொடுக்குறது. இதுக்கு பேர் தவளை. எங்கள் ஊர் சைடில் இதுக்கு பேர் தவளைன்னு சொல்லுவோம். உங்கள் ஊர்லலாம் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். சிலர் அண்டாம்பாங்க. என்ன இதுக்கு பேர் வித்தியாசமாக சொல்லுவாங்க. நிறைய தவளைகள் இருக்குது. கத்தி அங்கே தான் இருக்கும். அந்த கத்தி எங்க தெரியலையா? ஆயா கேளு. அப்படி இனிமேல் என்னென்ன ஊற்றாது? அப்படி நிறைய இருக்கு. என்ன ஊற்றலை, கரெக்டாக தான் இருக்கு. இப்போ வந்து இது ரெண்டும் சரிசமமாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். தண்ணியும் அரிசியும் வந்து மேலே வர வரைக்கும். கத்துறாம டேய் கத்தாதரலே. சரி தம்பி கொண்டு போடு. ஆயிரம் கொண்டு போடு. மூடி வச்சிடலாம். கொஞ்சம் மூடி வச்சுக்கணுமா? முடிஞ்சிச்சு, அவ்வளோதானா? கரெக்டாக நிறையா வந்துருச்சு பாரு. ஓகே, சரி போட்டுடலாமா? தம் போட்டுடலாமா? தம் போட்டுரு. இந்த இலையை வைக்கணும்ல, அந்த இதை வச்சு பாரு. மாவா இருக்கா? அது வேணாம், வேறு வை. கரெக்டான இதை வை. இதே வை. அதே வச்சு மேலே ஏதாவது தண்ணி மாதிரி பிடிச்சி வை. அந்த கிண்ணத்தில் பிடிச்சி வை. தம் போட ரெடி ஆயாச்சு. இப்படி வை அதை. ஓகேவா? சிம்ல இருக்கலாமா? இது மேலே தூவி விட்டீங்களா? இல்லையே, தூவி விடல. அடுத்து ஆனியன் ரைத்தா ரெடி பண்ணுங்க. சிம்லேயே இருக்கட்டுமா? இருக்கட்டும். நம்ம எடுத்துகிட்டு பார்த்தா சூப்பரான பிரியாணி ரெடியாக இருந்ததுங்க. செம்மையாக இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்டு பிரியாணி நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வெஜ் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம் நாங்கள். செம்ம டேஸ்ட்டான வெஜ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கு ஆனியன் ரைத்தா எங்கள் சின்ன பொண்ணு ரெடி. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.